ஹேமா ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பேட் படி எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்டில் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 7குள்ளே போயிடலாம். 7ஓட ஸ்டார்டிங்லேயும் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவங்களுக்கு. அதனாலேயும் நம்ம பேட்டுக்கு அவங்க வீட்டில் வந்து புது கார் வாங்கி கொடுத்துருக்காங்க போல். பையனுக்கு காரை பார்த்தோன்னே செம்ம குஷி. பக்கத்து சீட்டை ஃபோட்டோ எடுத்து நம்ம பிரேம்க்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பக்கத்து சீட்டு காலியாக இருக்கு, நீ வரையா பேபி, ஒன்றா ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சென்ட் பண்ண, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் இந்த மெசேஜை பார்த்துட்டு அவனுக்கு பொறையேறிடுச்சு. இதை பார்த்து அம்மா இருந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனு இருந்துட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சுடுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. எங்க இவன் இப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, பாவும் அந்த கார்ல வந்து ஏறா. பாவை பார்க்கணுமே, பொண்ணு ஆள் அடையாளமே தெரியாம அந்த அளவுக்கு செம சூப்பரா மாறிட்டா. புட்டியெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருந்தா, இப்ப என்னடா காண்டாக்ட் லென்ஸ் எல்லாம் போட்டு செம கியூட்டா அழகா மாறிட்டா. இவ ஏன் இப்ப கார்ல வந்து ஏறானா, பொண்ணு இப்ப ஸ்கூல் எல்லாம் விட்டுட்டு காலேஜும் ஜாயின் பண்ணிட்டா. 2 பேரும் ஒரே காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறதுனால 2 பேரும் ஒன்னா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா துரத்தி விட்டாங்க போல. அதனால பாவம் இதே கார்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. பேட் இருந்துட்டு, அடியே பார்த்து மூடி கிராச் ஆயிர போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ யாருக்கிட்ட எவ்வளவு நேரம் சேட் பண்ணிட்டு இருந்த, கொண்டா நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மொபைலை புடுங்க. இவ இருந்துட்டா, அதெல்லாம் நீ பார்க்க கூடாது, உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எங்க பிரேமா, அவன் அந்த மெசேஜை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து அம்மா இருந்துட்டு, அடே பிரேம், என்னடா மெசேஜை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன லவ் பண்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு, சேச்சா அதெல்லாம் இல்லம்மா, சும்மா ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா இருந்துட்டு, டேய் டேய் இங்க பாரு, ஏன்டா போய் சொல்ற, நீ இப்ப காலேஜ் செகண்ட் இயர் வந்துட்டடா, அதனால டேட்லாம் தாராளமா பண்ணலாம். நான்லாம் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது உங்க அம்மாட்ட நைட்டெல்லாம் சேட் பண்ணிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவை பார்த்து, சரி நம்ம ஒரு பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாவும் இருந்துட்டு, அது பையனா இருந்தா பொண்ணா இருந்தா நம்மளுக்கு என்னங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கா அவன் பண்ணிட்டு போகட்டும், அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஆனா அம்மா திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எனக்கு ஒரே ஒரு ரெக்யூஸ்ட் தான், அவன் யாரை வேணாலும் லவ் பண்ணட்டும், ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்கார பையனா மட்டும் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா ஒரு குண்டை தூக்கி போட, சிரிச்சுக்கிட்டு இருந்த மூஞ்சி அப்படியே சேட் ஆயிருச்சுப்பா. அப்புறம் ப்ரொஃபசர் இருந்துட்டு இவங்களுக்கு மாங்குட்டாங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் என்னடானா உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்காங்க. பேட் இருந்துட்டு நம்ம பிரேம்க்கு ஒரு இமேஜ் சென்ட் பண்ணிட்டு, என்னடா கியூட்டா இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் பார்த்துட்டு வேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை சென்ட் பண்றான். அதை பார்த்து அவன் இருந்துட்டு, அப்படியா, அப்பனா இது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்கிரீனை காமிக்கிறான். ஸ்கிரீன்ல என்னடானா நம்ம பிரேமோட இமேஜை போட்டு கியூட் டிம்பிள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான் போல. இதை பார்த்த ப்ரொஃபஸர்ன்ட்டு, யாரா அது, யாரா அந்த கியூட் டிம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் பயந்துகிட்டே, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்குறான். ப்ரொஃபசர் பார்த்துட்டு, ஓ நீதானா, எங்க பார்க்கலாம் கியூட் டிம்பிள் வருதா என்ன காமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் லைட்டா சிரிச்சு காமிக்கிறான். ஆனா கியூட்டா டிம்பிள் விழுகுதா. இதை பார்த்த ப்ரொஃபசர் இருந்துட்டு, ஆமாப்பா கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் காட்டு காமிச்சிட்டு போறாங்க. காமிச்சா ஒரு பொண்ணு மேல இடிச்சுட்டா. அப்படி இடிச்சதுல நம்ம பாவோட காண்டாக்ட் லென்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த லென்ஸை இவ தேடிட்டு இருக்க. யாரோ வர மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட, இங்க வராதிங்க, என்னோட லென்ஸ் கீழே விழுந்திருக்கு, அதுல மீச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணும் இருந்துட்டு, பரவாயில்ல போனா போயிட்டு போகுது, நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் யாரா அது அப்படிங்கிற மாதிரி நிமிந்து பார்த்தா இங்க பார்த்துட்டு, பி இங்க் நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் இருந்துட்டா, ஆமா நான் தான். ஃப்ரெஷ்மேன் எல்லாருமே அங்க கிரவுண்ட்ல வந்து அசம்பிள் ஆனோம்னு சொல்லியிருக்காங்க, நீ அங்க போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இங்கு கேட்க, பாவம் இருந்துட்டு, அதுவா, எனக்கு ஃபர்ஸ்ட் இயருங்கிறதுனால எங்க போகணும் என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த மேப்பை பார்த்தா எனக்கு ஐடியாவே இல்லை, அது ரொம்ப அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கும் இருந்துட்டு, எங்க காட்டு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் காமிக்கிறா. இவளும் பார்த்துட்டு, எனக்கு தெரியும் வா, நானே கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கு சொல்ல, இவளும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்படி போகும்போது நம்ம இங்க இருந்துட்டு பாவோட இந்த லுக்கெல்லாம் பார்த்துட்டு, வாவ்ப்பா பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்கே, இது வந்து பாவோட நியூ வெர்ஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளும் இருந்துட்டு, தேங்க்யூ என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம பிரேமோட ஃபேக்கல்ட்டில ஏதோ ஒரு டிராமா வந்து பிளே பண்ண போறாங்க போல. அந்த டிராமாக்கு டைரக்டர் யார் தெரியுமா, இப்ப குண்டா உட்காந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவர் தான் வந்து டைரக்டர் போல. அவர் வந்து அவங்க கண்ட்ரில வந்து ஏதோ ஒரு பழைய காலத்து லவ் சீரீஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு போல. நம்ம இதுல எப்படி இந்த அம்பிகாவதி அமராவதி காதல்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க கண்ட்ரில ஏதோ ஒண்ணு பழைய லவ் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு போல, அதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. என்னடா இது பழைய ஸ்டோரி, ரொம்ப போரிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைரக்டர் பையன் இருந்துட்டு,
தெரியுது தெரியுது எல்லாம் போரிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஆனா நான் இதுல சின்னதா சேஞ்சிங் ஒண்ணு கொண்டு வர போறேன். இல்ல இந்த பொண்ணு கேரக்டர் இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு பதிலா பையனையே நான் மாத்த போறேன். அதாவது எல்லாம் எடுக்கலான்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்குமே குஷி ஆயிடுச்சு. வாவ் சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வே இருந்துட்டு பிரேம் கிட்ட நம்ம வேவோட ஃப்ரெண்டு வந்து அவனை இந்த சவுண்ட் கரெக்ட் பண்றாங்களா அந்த டீம்ல வந்து அவனை ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க போல. நம்ம வேவும் இருந்துட்டு நம்ம பிரேம கூப்பிடுறா, நீயும் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடா. அவன் இருந்துட்டு இல்லடா நான்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு ஏன்டா வரமாட்டேன் சார், ஆக்டரா தான் ஆக்ட் பண்ணுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு டே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அந்த லாஸ்ட் மியூசிக் இது மட்டும் தான் நான் ஜாயின் பண்ணுவேன், மத்த எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு. இப்ப ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு டே ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் நீ என் கூட இருந்தனா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்டா, வாடா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு இல்ல நான் வரவே வர மாட்டேன், நீ வேற யாருகிட்டயாவது கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா, அவங்க இருந்துட்டு சாரிடா மச்சா, தூங்குற வேலை ஏதாவது இருந்தா சொல்லு நான் அதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கப்பா நம்ம பேட்டோட ரூம்ப தான் ஷேர் பண்ணியிருக்கா போல. இது எல்லாத்தையுமே அம்மா கிட்ட வீடியோ கால்ல காமிச்சிட்டு இருக்கா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பேட்டோட ரூம்ப தான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் மேல படுத்திருக்கேன் அவன் கீழே படுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க. அம்மா இருந்துட்டு பேட் கிட்ட டே உங்க அப்பா உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு பேசணுமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாவும் இருந்துட்டு பேட் கிட்ட போனை கொடுக்க, பேட்டும் போனை வாங்கி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்பா இருந்துட்டு என்னடா மானே எப்படி இருக்க, இந்த வருஷம் ரக்பி மேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பேட்டும் இருந்துட்டு போன வருஷமும் நான் ஃபேக்கல்டி டீம்ல இருந்தேன் இல்லப்பா, இந்த வருஷம் வேற எதுல ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா இருந்துட்டு ஏன்டா இப்படி சொல்ற, ரக்பி மேட்ச் எவ்வளவு கூலான ஒரு விஷயம் தெரியுமா, நீ பிளே பண்ணனா நீ தான் டைட்டிலே வின் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிலாமும் அப்பா சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்பா இருந்துட்டு சரி ஓகேடா ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாங்க, அம்மா சமைச்செல்லாம் வச்சிருக்காங்க சாப்பிட்டுட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகேப்பா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போனை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபா இருந்துட்டு பேட் கிட்ட டே உனக்கு தான் ரக்பி விளையாடுறது பிடிக்கல, அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு யார் சொன்னா எனக்கு பிடிக்கலன்ட்டு, நான் கொஞ்சம் ரொம்பவே சோம்பேறி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இவ்வளவு இருந்துட்டு நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, முதல்ல எனக்கு இதை கண்டுபிடிச்சு கொடு, இந்த சைனை வச்சு என்னோட பேர்மெண்டர் யாருன்ட்டு நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், அது ஒரு பையனா பொண்ணான்ட்டு மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் அந்த ஸ்டிக்கி நோட்டை வாங்கி பாக்குறான். பார்த்துட்டு நான் அடிச்சு சொல்றேன் இது ஒரு பையனோட சைன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் இருந்துட்டு எப்படா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அதான் சைன்லயே நல்லா தெரியுதுல்ல, அது மட்டும் இல்லாம ஸ்மெல்லும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, சரி அப்படி என்னதான் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளும் கப் கேக் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறான். இவனும் பார்த்துட்டு வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் இருந்துட்டு நான் இந்த கேக் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், இது ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு கேக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு வாவ் பாவ் அப்பனா சூப்பர், உன்னை இப்பயேவும் நிறைய பேர் ஃப்ளர்ட் பண்றதுக்கு வரிசையில இருக்காங்க போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் இருந்துட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன்னதான் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட தலையிலேயும் இவ ஒரு அடி அடிக்கிறா. அதுக்கு அவ இருந்துட்டு வலிக்குதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் இருந்துட்டு டேய் போய் தூங்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மொபைல நோண்டிட்டு இருக்கான். அப்ப பிரேம் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும் போல, என்ன மெசேஜ்லாம் தெரியல, பையன் மெசேஜை பார்த்தோன்னேவும் வேக வேகமா பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடுறான். இதை பார்த்தா ஃபா இருந்துட்டு டே எங்கடா போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது சின்ன குழந்தைகிட்டலாம் சொல்ல முடியாது பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் அங்கிருந்து ஓடுறான். ஓடுனவன் பிரேமோட வீட்டுக்கு வர, பிரேம் பேட்டு கண்டி கறிக்கஞ்சி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்க. இவனும் இருந்துட்டு கறிகஞ்சியடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆமாண்டா உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு எனக்கு பிடிக்கும்னு சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஆக்கட்டு நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படிங்கிற மாதிரி ஊட்டி விட, இவனும் இருந்துட்டு வாங்க போகும்போது உனக்கு என்ன பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு ஓ சாரோட மூவ் இதானா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இல்ல எனக்கு பிடிக்காது, இப்ப எனக்கு பசிக்கல நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் அங்க இருந்து வந்துடுறான். பேட் ஓடி வந்து குடுகுடுன்ட்டு பெட்ல படுத்துட்டு ஓ சார் இப்பதான் மூவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை போட்டு நல்லா குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கான். இதை பார்த்தப்ப இருந்துட்டு டேய் நீ என்ன பைத்தியமே ஆயிட்டியாடா, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா பேக்ஸிங் ப்ராக்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மையை போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கா. இங்க ஃபர்ஸ்ட் இயருங்கிறனால சீனியர் எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கிட்டு இருக்க. சீனியர் எல்லாருமே இவங்களை ரேகிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
சீனியர் இருந்துட்டு சரி ஓகே நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், பதிலுக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவங்களும் இருந்துட்டு நாங்க வேணா டான்ஸ் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சீனியர் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், பதிலுக்கு நீங்க உங்களோட லைன் ஐடி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பசங்க. இது எல்லாத்தையுமே மேல இங்கு நின்று பார்த்ததுதான் இருக்கா. இங்கு இருந்துட்டு நான் வேணா என்னோட லைன் ஐடி கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி இறங்கி வர, இதை பார்த்த பசங்களுக்கு இருந்துட்டு இவ எங்கடா இங்க அப்படிங்கிற மாதிரி இவளை பார்த்தாலே ஒரு மாதிரி பசங்க எல்லாம் பயப்படுறாங்க. பயந்துட்டு கொடுங்க தாயே நாங்களே உங்களுக்கு சைன் போட்டு கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்குமே சைனும் போட்டு கொடுத்துட்றாங்க. சைன் போட்டு கொடுக்க இவ இருந்துட்டு அந்த சைன் பேப்பர் எல்லாமே வாங்கிட்டு சைன் போட்டுட்டீங்களா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் சரி ஓகே நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் இங்க இருந்துட்டு சரி ஓகே நானும் உங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கு வந்து எல்லாருக்குமே சைன் பண்ணி கொடுத்துக்கிட்டேவும், இதுக்கப்புறம் வேற யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபாவும் இருந்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சைன் போட்டு கொடுத்துட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கு அங்க இருந்து போயிடுறா. இங்கு போறத பார்த்த நம்ம ஃபாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபா கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட் ரொம்பவே ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தெரியுமா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளவு இருந்துட்டு ஆமால ரொம்ப கூலா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பிரேமியும் நம்ம வேவையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் லைப்ரரியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்ம பிரேம் கிட்ட ஒரு தாட்டி கேட்டிருப்பா இல்லையா, இந்த மாதிரி சவுண்ட் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா இல்லையா. அதுக்கு வந்து நம்ம பிரேம் இருந்துட்டு சரி ஓகேடா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேவுக்கும் ஹாப்பியா இருக்கு. வே இருந்துட்டு வேவோட ஃப்ரெண்டு வந்து அவன்கிட்ட ஏதோ ஒரு டிராமாவோட ஸ்டோரியை வந்து சொல்லியிருப்பான் போல. அவன் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு ஸ்டோரி எடுக்கிறான் போல. அந்த ஸ்டோரியை வந்து இவங்கிட்ட சொல்ல, இவன் வந்து அந்த ஸ்டோரியை நம்ம பிரேம் கிட்ட சொல்றான். அவன் வந்து அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, கரெக்டா அந்த ஸ்டோரியை பார்த்தா கரெக்டா நம்ம பேட்டோடதும் நம்ம பிரேமோட ஸ்டோரி எப்படி இருக்கோ அதே ஸ்டோரியை தான் வேவும் இப்ப சொல்லிட்டு இருக்கான். அவன் ஸ்டோரி சொல்ல சொல்ல நம்ம பிரேம் வந்து இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஆகவே ஆகாது, எப்ப பார்த்தாலும் மோதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பசங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் வரக்கூடாதுன்ட்டு அவங்களும் கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா விதிவசத்தால ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துருது. இதை அடுத்தவங்க கிட்டயும் சொல்ல முடியாது. அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாம அவங்க வந்து சீக்கிரட்டா வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமேவும் நம்மவே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்தையுமேவும் நம்ம பிரேம் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். பின்னாடி பேக்ரவுண்ட்ல அவங்களோட அந்த கியூட் கியூட் மூமெண்ட் இதெல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். இவன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவன் வந்து இப்படியே அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம பிரேம். இதை வந்து பார்த்துட்டு இப்ப ஏன்டா சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அது ஒண்ணும் இல்லடா, இப்ப நீ சொன்னல அதை வந்து நான் இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன் அதான் சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு டேய் இது வெறும் ட்ராமாட்டிக்கல் ஸ்டோரி தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு ஆமாண்டா ட்ராமாட்டிக்கல் ஸ்டோரி தான், கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குல்ல அதான் பண்ணி பார்த்தேன், எனக்கு இப்ப கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருச்சு, நான் போய் இன்னும் கொஞ்சம் ஐடியா கண்டி பார்த்துட்டு வரேன், நீ இங்க இருந்து கிளம்பு, நீ போய் மற்ற வேலையெல்லாம் பாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேம் வந்து வேகிட்ட ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். போய் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்க, ஆப்போசிட்ல பேட்டு வந்து நிற்கிறான். பேட்டு இருந்துட்டு சார் எதை தேடுறீங்க இதையே தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் எடுத்து காமிக்க, அவன் இருந்துட்டு நான் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை எப்படி வெளியே கொண்டு வரேன்ட்டு ஈஸியா புக்ல ஏதாவது போட்டிருக்கான்ட்டு அதை பத்தி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பேட்டும் இருந்துட்டு டேய் நால 7 செகண்ட் போதும்டா அடுத்தவங்களோட மனசுல என்ன இருக்குன்ட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு ஓ அப்படியா, என்ன ஒரு நாய் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு, அந்த நாயை என்னதான் நான் துரத்துனாலும் அந்த நாய் போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு கடுப்பாயிட்டு டேய் யார உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறதுக்காண்டி தான் வந்தேன், உன்னோட ஃபேக்கல்ட்டில ப்ளே பண்றீங்கல்ல அந்த ப்ளேக்கு கூட பசங்க வேணும்ட்டு கேள்விப்பட்டேன், உங்க ஃபேக்கல்ட்டியை தவிர மற்ற ஃபேக்கல்ட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆப்ஷன்லாம் இருக்கு, ஆனா அதுக்கு ஹேண்ட்ஸமான பசங்க தேவை, நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நீலாம் வராத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு இப்ப யாரு வந்து ஜாயின் பண்றேன்னு சொன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வந்தது லாஸ்ட் நைட் என்னோட பொம்மையை உன்னோட ரூம்லயே விட்டுட்டு போயிட்டேன், அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா அந்த பொம்மை எல்லாமே எனக்கு தூக்கமே வராது தெரியுமா, அந்த பொம்மையை அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கணும் அப்பதான் எனக்கு தூக்கமே வரும், அதனால எடுத்துட்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு என்னால எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது, உனக்கு வேணும்னா நீயே வந்து எடுத்துக்க என்னோட ரூம்ல, ஏன்னா நான் ரொம்பவே சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேம் அங்க இருந்து போக, பேட்டும் இருந்துட்டு சரி ஓகே அப்ப எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகேடா நானே கொண்டு வந்து உன்னோட ரூம்ல குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போக,
இவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்புறம் பிரேம் சொன்ன மாதிரியும் அன்னைக்கு நைட் அவனோட பொம்மையை கொடுக்கறதுக்காண்டி அவனோட ரூமுக்கு வந்திருக்கான். இவனா அவனை பார்த்தோன்னேவும் லொக்கு லொக்குன்ட்டு இரும ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம பிரேமும் இருந்துட்டு இதை பார்த்துட்டு, என்னாச்சுடா உனக்கு உடம்பு சரியில்லையா, மாத்திரை ஏதாவது போட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு மாத்திரைல எதுவும் போடல, பாவம் வேற இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரிப்பா வந்து இங்க உட்காரு, நல்ல நேரத்துல தான் நான் வந்திருக்கேன், உனக்கு சாப்பாடும் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டு இதெல்லாமே ஓப்பன் பண்ணி வைக்கிறான். இவனும் இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் தொடச்சி விட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு டவல் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு டவல்லாம் வேணாம், இந்த ட்ரிங்க்ஸ் தான் இருக்குல்ல இதை வச்சு கொஞ்சம் தொடச்சி விடு, பாடி கொஞ்சம் கூலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கேயா இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அப்படியே வச்சு வச்சு தொடச்சிக்கிட்டேவும் கொஞ்சம் கீழே போக டக்குன்ட்டு நம்ம பேட் பையன் பிரேமோட கையை பிடிச்சிட்டு, உடம்பு சரியில்லாதது எனக்கு, உங்க மூஞ்சி எதுக்குப்பா இவ்வளோ சிவப்பா இருக்கு, இப்ப யாருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் டக்குன்ட்டு நம்ம பேட்டை தள்ளி அவன் மேல ஏறி உட்காந்துட்டு, இங்க பாரு உனக்கு உடம்பு சரியில்லை அதனால பிடிவாதமா இருக்காத ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பேட்டும் இருந்துட்டு, இருந்தா என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா, இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சிலிக்கா மூட்ட ஆரம்பிக்கிறான். அவனும் இருந்துட்டு டேய் டேய் என்னால முடியலடா விட்டுறா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இவனும் ஒரு கட்டத்துல விட அவனும் இவனும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கண்ண லுக்கு விட்டுக்கிறாங்க. நம்ம பிரேம் இருந்துட்டு பேட் கிட்ட, இதுக்கப்புறமும் நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும்ட்டு நீ ஆசைப்படுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, பேட்டும் இருந்துட்டு நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பிரேம் பையன் அவனை பார்த்துக்கிட்டேவும் கிஸ் பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்கான். நம்ம பேட்டும் கிஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கான். நம்ம பிரேம் பையன் என்ன பண்றான், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீ முதல்ல ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் இருந்துட்டு நீ முதல்ல ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரெண்டு பேரும் கிஸ் பண்றதுலயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கள யாராவது ஒருத்தர் முதல்ல கிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து லவ்வ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, யார் ஃபர்ஸ்ட் லவ்வ முதல்ல சொல்றாங்கன்ட்டு தானே இவங்களுக்குள்ள டீலேவும். அதனால நீ ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணு, நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, ஃபா எனக்கு சுச்சு வருது அப்படிங்கிற மாதிரி கதவு திறந்துட்டு உள்ள வந்துடுறா. ஃபா வந்தோடனேவும் ரெண்டு பேரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி மாறி மாறி உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஃபா இருந்துட்டு பேட் ஷர்ட் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா நான் ஷர்ட் இல்லாம இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டான் அது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பிரேம் இருந்துட்டு நான் சாப்பாடு கொண்டு வந்தேன், நான் உன்னை அப்புறமேட்டா பாக்குறேன் ஃபா அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அங்க இருந்து போயிடுறான். ஃபாக்கா இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோட எபிசோட் 7ல பார்ட் 1 நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எபிசோட் 7ல பார்ட் 2க்கு அப்புறம் நான் இந்த சீரீஸை பண்ண மாட்டேன். இதோட நான் இந்த சீரீஸை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக வியூஸே வரல. நீங்களும் கமெண்ட்ல வந்து ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்க, கன்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. ஏன்னா வியூஸ் வந்தாவது சரி ஓகே போகுது அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். வியூஸே வராத சீரீஸ்க்கு டைம் வேஸ்ட் பண்ணி உட்காந்து பண்ணுறது வேஸ்ட்டு தான். அதனால நான் இந்த சீரீஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா?